அனைவருக்கும் இரவு வணக்கம். நண்பர்களே, நாம் இந்த மரத்தின் கீழே தீ மூட்டுவோம். அந்த வெப்பத்தில் கிளை ஒடிந்து கீழே விழுந்துவிடும் என்றான். எல்லாரும் அது ஒரு சிறந்த கருத்துதான் என்று ஏற்றுக்கொண்டனர். அந்த அறிவாளி அவனிடம் இருந்த ஒரே ஒரு தீப்பெட்டியை வெளியே எடுத்தான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம். தீக்குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது? அவன் ஒரு தீக்குச்சியை உரசி பற்றி வைத்து பார்த்தான். அது எரிந்தது. ஆயினும் அடுத்த குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது? அவனுக்கு மீண்டும் சந்தேகம் வந்தது. அடுத்த தீக்குச்சியையும் பற்ற வைத்தான். அப்படி தீப்பெட்டியில் இருந்த எல்லா குச்சிகளையும் தீரும் வரை உரசி பார்த்தான். கடைசியில் அவன் திருப்தியுடன் சென்றான். தீக்குச்சிகளை எல்லாம் தீர்ந்துவிட்டன. ஆயினும் என்ன, எல்லா தீக்குச்சிகளும் நன்றாக எரியக்கூடியவைதான் என்று நமக்கு தெளிவானது அல்லவா என்றான். முன்பு மரத்திலிருந்து விழுந்த அறிவாளி மற்றொரு கருத்தை சொன்னான். நண்பர்களே, நான் முன்பு மரத்திலிருந்து கீழே விழுந்தபோது என் தலை கிளையில் மோதியது. அப்போது நான் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தேன். நாம் இந்த மரத்தை எரிய வைக்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என் தலையில் மாறி மாறி அடிக்க வேண்டும். அப்போது நான் பார்க்கும் தீப்பொறிகளை நீங்கள் உடனே பிடித்து சேகரிக்க வேண்டும் என்றான். நண்பர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். பிறகு அந்த அறிவாளியை மாறி மாறி அடித்தனர். அடிவாகும்போது அவன் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தான். ஆனால் அதையெல்லாம் பிடித்து நண்பர்களிடம் கொடுப்பதற்கு அவனால் முடியவில்லை. நன்றி, வணக்கம்.